ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜியோட எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஈகராக காத்துட்ருக்காரு நம்ம கதிர். அது மட்டும் இல்லை, அவங்க கண்டிப்பாக ரேங்க்கில் தான் பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்கச்சக்க கான்ஃபிடென்ட்டோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. பட் அந்த கான்ஃபிடென்ட் தான் ராஜிக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ராஜி கதிர் எதிர்பார்த்ததை விட இன்னும் நல்ல மார்க் எடுத்து தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன குழப்பம்னா, அப்போ கதிர் கூட பேச முடியாமையும் அவர் அவாய்ட் பண்ணுற மாதிரியும் தெரிஞ்சுது. ஏதோ தப்பு பண்ணுறாரு அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. முத்துவேலுக்கு ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி நடந்து அவர் கூட இருந்ததுனால ராஜியை கதிர் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அது ஞாபகத்தில் ஒழுங்காக எழுதணுமா இல்லையான்னு அவங்களால அதை கெஸ் பண்ண முடியல. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் போலீஸ் வேலைக்காக எஃபோர்ட் போட்டுட்ருக்க ராஜி இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக கோட்டை விட மாட்டாங்க அப்படின்னு கதிர் எதிர்பார்க்குறாரு, நம்பவும் செய்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம அப்பத்தா வேற நம்ம குமாருக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாங்க. பழனிவேல் ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி பயங்கரமாக கோவமாக திட்டுனாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, அக்கா கிட்ட இதை பற்றி பேசினா அக்கா உங்ககிட்ட கோச்சிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. என் பொண்ணு என்கிட்ட கோச்சிக்கிட்டாலும் சரி, என் பேரனுக்காக நான் தானே இதை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கெத்தாக சொன்னாங்க. பட் அவங்க மேலே பாண்டியன் எக்கச்சக்க மரியாதை வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பாண்டியன்கிட்டேயோ கோமதிக்கிட்டேயோ பேசணும், அதுவும் குமாருக்காக பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேலே இருக்கிற மரியாதை அவங்களுக்கு போயிடும்னு பாட்டி யோசிக்காமல் விட்டுட்டாங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். செந்தில் லஞ்சம் வாங்கியும் போலீஸ்காரங்க கிட்ட சிக்காமல் இருக்கிறது பெரிய ஒரு அதிருப்தி. நம்ம மீனாலாம் ரொம்ப ரொம்ப ஹானஸ்டானவங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பொய் சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஒருவேளை நம்ம செந்தில் செஞ்சது சரி தப்பு அப்படிங்கிறத தாண்டி அது சின்ன விஷயமா பெரிய விஷயமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன விஷயங்களெல்லாம் ஈஸியாக சொல்லிடுறாங்க, பெரிய விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லலை. செந்தில் பண்ணியிருக்கிறதெல்லாம் உண்மையிலே ஒரு துரோகம். அதாவது அவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி லஞ்சம் கொடுத்து தான் போனாங்க. இப்போ அந்த லஞ்சத்தை டபுளாக ட்ரிபிளாக வாங்கணும் அப்படின்னு நம்ம ரவி சொன்னதை வச்சு அவங்க லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறது அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி எதுக்காக என் புருஷனை கெடுக்குறீங்க அப்படின்னு சொன்னதோடு நின்றுடுச்சு. ஒருவேளை அவங்க நிஜமாவே இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு நல்லவங்களாவே இருந்திருந்தா, மயிலு விஷயத்துல நியாயம் பேசுறாங்க, மற்றவங்க அதாவது அந்த வீட்டில் எது நடந்தாலும் இதுதான் கரெக்ட், இதுதான் நியாயம் அப்படின்னு எல்லாத்துலேயும் மூக்கம் நடிச்சு பேசுறாங்க. ஆனா செந்திலும் அவங்க அப்பாவும் பண்ணியிருக்கிற காரியம் எவ்வளோ பெரிய தப்பு. அந்த தப்பை நம்ம மன்னிக்கலாமா? நமக்கு அதாவது குடும்பத்தில் நடந்திருந்தா பரவாயில்ல, இது ஒட்டுமொத்தமாகவே எவ்வளோ பேரோட சந்தோஷத்தை நிம்மதியை அழிக்கும். இல்லாதவங்க தானே ஒரு காரியம் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஆஃபீஸில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட தானே இவங்க பணத்தை வாங்குவாங்க அப்படின்னு அந்த விஷயத்தை யோசிக்காம விட்டுட்டாங்க. அதாவது காசு இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படிங்கிறத தாண்டி லஞ்சம் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு தேசிய குற்றம் தான். அந்த குற்றத்தை எப்படி மீனா அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. தம் புருஷன் அப்படிங்கிறதுனால அவங்களால அதை ஈஸியாக ஏற்றுக்க முடிஞ்சது. இது மிகப்பெரிய அதிருப்தி. ஒருவேளை நம்ம பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது, அதாவது செந்தில் லஞ்சம் வாங்கின விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வரும்போது ஏற்கனவே இது மீனாவுக்கும் தெரியும் அப்படிங்கிறது தான் அவருக்கு பெரிய ஷாக்காக இருக்கும். செந்தில் தப்பு பண்ணுவாருங்கிறத பாண்டியன் ஏற்கனவே கெஸ் பண்ணி தான் வச்சிருக்காரு. ஆனால் மீனா இந்த விஷயத்தில் ஹானஸ்டாக இல்லைங்கிறது தான் அவருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நேர்மையான பொண்ணு அப்படின்னு அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார் பாண்டியன். ஆனால் இப்போல்லாம் செந்தில் தப்பு பண்ணுறத வீட்டில் சொல்கிறதே கிடையாது நம்ம மீனா. அவங்க லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கூட ஆரம்பத்தில் மீனா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் மறைக்க தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்தது. அந்த மாதிரி தான் இப்போவும் மறைக்கிறாங்க. ஆனால் இந்த முறையெல்லாம் பாண்டியன் கண்டிப்பாக மீனாவை மன்னிக்கவே மாட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அப்பத்தா சண்முகத்துக்கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருடா, நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் இப்போவே போய் கோமதி கிட்ட விஷயத்த சொல்லி அரசியை குமாருக்கு பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு. இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அத்தோய் அப்படின்றாரு. அது எப்படி வரமாட்டேன்? ஏன், அவன் உனக்கு புள்ள மாதிரி தானே, உனக்கு புள்ள பொறுக்க போகுது அப்படின்னதும் அவன் புள்ளங்கிறத மறந்துட்டியாடா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அத்தா, நீ இப்படியெல்லாம் பேசி என்னை உன் வழிக்கு கொண்டு வர பார்க்குற, உன்னோட சூழ்ச்சியிலலாம் நான் சிக்க மாட்டேன். நான் நேராகவே சொல்கிறேன், அவனுக்கு அரிசி மேட்சே கிடையாது. அரிசிக்கு முதல்ல அவனை பிடிக்கணும். இது வரைக்கும் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துலையாவது அரிசி மனசுக்கு பிடிச்ச மாதிரி இவன் நடந்துக்கிருக்கானா? நடிச்சான், அதை நம்பி அந்த பிள்ளையும் இவன் கூட காதலில் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அது தப்புன்னு தெரிஞ்சதும் அதுலேருந்து விலகணும்னு நினச்சிச்சு. சும்மா விட்டானா அந்த பிள்ளையை கடத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு என்னென்னமோ நடந்துச்சுன்னு. அதில் அவளும் கூட்டு கலவாணி தானடா, அவளே தானே தாலி கட்டிக்கிட்டு இங்கே வந்திருந்தா அப்படின்றாங்க.
ஆத்தா நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. குமார் உன் பேர் என்ன, அரசி உன் பேத்தி, 2 பேருக்கும் நியாயமா நடந்துக்க அப்படின்றாங்க. இப்ப நீ கிளம்பி வரப்போறியா இல்லையா, இல்ல நானே போகவா அப்படின்னு. அத்தா நீ அப்படிலாம் போயிடாத, நான் உடனே வரேன், ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. சுகன்யா வராங்க. எங்க போயிருந்த சுகன்யா வெயில்ல அப்படின்னு கேக்குறாங்க. எங்கெங்க வெயில் காயுது, 4 மணிக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னு. இருந்தாலுமே வெயில் இருக்கு, உனக்கு தான் தெரியல, நீ இந்த மாதிரி எக்கச்சக்க வெயில் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு. கொஞ்சம் ஓவர் டோஸ் தான் அப்படின்றாங்க சுகன்யா. என்னது ஓவர் டோஸா, எதை சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் பாசத்தை சொன்னேன் அப்படின்னு. ஓ அதை சொல்கிறியா, அது இருந்துட்டு போகட்டுமே அப்படின்றாரு. சரி சரி, அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, நான் என்னென்ன போய் கேட்டுட்டு வந்துடுறேன்னு. ஃபோன்லேயே கேட்டிருக்கலாமேங்க அப்படின்றாங்க. தெரியல, நேரில் தான் பேசணுமா, இது குமார் சம்மந்தப்பட்ட விஷயம்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நான் ஆத்தா கிட்ட நேரில் பேசிட்டு அப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் போயிட்டு வந்துடுறேன், நீ கடையை பார்த்துக்க. ஒருவேளை உனக்கு கடையில் இருக்க முடியல, அசதியாக இருக்குன்னா கடையை இழுத்து மூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி அங்கேருந்து கிளம்புறாரு. எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போறாரு பாரு, கடையை சாத்திட்டு வந்துருன்னு. இவருக்கெல்லாம் தொழிலே தகாது அப்படிங்கிற மாதிரி சுகன்யா கடுப்பாயிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பழனி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போறாரு. அங்கே போனதும் பயங்கர கோவமா வெளியவே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பத்தா என்ன ஆத்தா இங்கே ஏன் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு. அதான் சொன்னேடா, நீ கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிருந்தா நான் இந்நேரம் கிளம்பி அங்கே போயிருந்திருப்பேன் அப்படின்னு. அதான் வந்துட்டேன்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ வா உள்ள போலாம் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, அரசியை நான் என் பேரனுக்கு கேட்க தான் போறேன்னு. அவங்க எல்லாம் உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க தெரியுமா ஆத்தா. இப்போ நீ மட்டும் அங்க போய் பேசினா உன் மரியாதை எல்லாமே போயிடும்னு. என் மரியாதையை நான் தொலைச்சாதான் என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் நடக்கும்னா அதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா கேட்கவா போற. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அரசி மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு குமார் ஏதாவது பண்ணணும்ல. முதல்ல அரசி மனசுல இடம் பிடிச்சு அவ ஒத்துக்கட்டும், அதுக்கப்புறம் நாம என்ன சொல்றது, அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி வீட்டுல பேசுவாங்க அப்படின்றாங்க. அது வரைக்கும்ல நான் காத்திருக்க முடியாது. குமார் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் மாறிடுவேன்னு சொல்றானு. கல்யாணத்துக்கு முன்னாடி மாறாதவன் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா மாறிட போறான். இப்பவாச்சும் அரசி நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை மாத்திக்க ட்ரை பண்ணுவான். கல்யாணம் பண்ணி வச்சிட்டியனா அதுக்கப்புறம் அவன் யோசிக்கவே மாட்டான். முக்கியமா நமக்கு வேணுங்கிறது கிடைச்சிருச்சு, நம்ம ஏன் மாத்திக்கணும் அப்படின்னு நினைப்பான். அவனோட புத்தியை பத்தி உனக்கு தெரியாதா ஆத்தா அப்படின்றாங்க. நீ எதுக்கு அதெல்லாம் பேசுற, இப்ப என் கூட வரப்போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. விட மாட்டேன், சரி வா, இன்னைக்கு உன் கூட சேர்ந்து நானும் அசிங்கப்படணும்னு இருக்கு அப்படின்னு. ஆனா அங்க போயிட்டு வந்ததையும் அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வீட்டில் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. அங்கே போயிட்டு முதல்ல நீ பேசு, தைரியமாக பேசிட்டேன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் பொறுத்து சொல்கிறதா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. அவங்க எல்லாரும் உட்காந்து கேஷுவலாக தான் பேசிட்டு இருக்காங்க. உள்ளே போகும்போது வரலாமா அப்படின்னு நம்ம அப்பத்தா கேட்குறாங்க. அடடே வாங்க, ஏன் வரலாமான்னு கேட்டுக்கிட்டு அப்படின்றாரு பாண்டியன். அங்கே பாரு உங்கள் அம்மா வந்திருக்காங்க, போ அவங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகிறதுக்காக வந்தேன். நான் என்ன இருந்தாலும் வயசானவ, இவளுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் இறங்கி வந்து பேசணும்ல, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பற்றி பேசுகிறீங்க அத்தை அப்படின்றாரு பாண்டியன். உட்காருங்க அப்படின்னு. இல்லை நான் ஒன்று கேட்பேன், அதுக்கு நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு தான் நான் உட்காரதா வேணாமான்னு முடிவு பண்ணணும்னு. அப்போ ஏதோ வில்லங்கமாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க நம்ம கோமதி. அவங்க உங்க அம்மாவா இருந்தாலும் எங்க முன்னாடி எல்லாம் அவங்கள இந்த மாதிரி பேசுறத நாங்க ஏத்துக்க மாட்டோம் பாத்துக்க அப்படின்றாரு பாண்டியன். அத்தை வாங்கத்த உட்காருங்க அப்படின்னு. உடனே கதிர் எந்திரிச்சிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உட்கார வைக்கிறாங்க. நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேக்குறாங்க கதிரை. நல்லா இருக்கேன் அம்மாச்சு அப்படின்னு. சரி என்ன பேசணும் அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. இல்ல குமார் நிறைய தப்பு பண்ணியிருக்கான், முக்கியமா அரசி விஷயத்துல அவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான், அவனை மன்னிக்கவே முடியாதுதான். ஆனா பெரிய மனுஷங்க அது எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு ஒரு சின்னதா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைச்சுதான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன்னு. நீங்க எதை பத்தி பேச போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் குமாரை பத்தி தான் பேச போறேன்னு. குமாரை பத்தி எங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு, அவனுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஓ கதிர் விஷயத்துல தேவையில்லாம பிரச்சனையை கிளப்பி அவனை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தானே, அதை பத்தி பேச வந்திருக்கீங்களா? அதெல்லாம் நடந்து முடிஞ்சது விடுங்க, அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டுன்னு. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுன்னு. நான் எதுக்கு அதை பத்தி பேச போறேன்? அதை பத்தி பேசுறதுனால என்ன நடக்க போகுது? அவன் தப்பு பண்ணியிருக்கான், அதுக்கான தண்டனை காலம் அவனுக்கு கொடுக்கணும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு மாறா நம்ம எல்லாம் செஞ்ச புண்ணியம் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை மாத்திடாதா அப்படிங்கிற ஒரு நட்பாசையில நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா என்னன்னு சொல்ல மாட்டீங்களே அத்தை அப்படின்னு கேட்கிறாரு பாண்டியன்.
குமார் செஞ்சதெல்லாம் தப்பு தான். அவன் தப்பு செஞ்சதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காம மறந்து அவனை பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுட்டு அவனுக்கு நம்ம அரசிய கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். என் பேத்தி என் வீட்டுக்கு வந்த பெருமையும் எனக்கு கிடைக்கும். என் பேத்தியை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அவனை நம்பி நீங்கள் பொண்ணு கட்டி கொடுக்க வேண்டாம், என்ன நம்பி கொடுங்க, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு. அத்தை, நீங்கள் இவ்வளோ தூரம் இதை பற்றி பேசினதுக்கப்புறம் நான் இதில் உடச்சி பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லை. நான் தாராளமாக உங்ககிட்ட நேரடியாக பேசுகிறேன் அப்படின்னு. சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாங்க. அரசி அப்படின்னு கூப்பிடுறாங்க. கல்யாண விஷயத்தில் அரசியை கம்பல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே முடிவு பண்ணினது. சரவணன் வாழ்க்கையில் இப்படி நடந்ததுக்கப்புறம் நான் முடிவு பண்ணதில் ரொம்ப ரொம்ப கரெக்டு, 100% அது உண்மை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரவணன் வாழ்க்கையை அவன் விருப்பம் இருந்துச்சோ இல்லையோ நாங்கள் சொன்னங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நாங்கள் தான் டோட்டலாக மாற்றி விட்டுட்டோம். அதே மாதிரி அரசி வாழ்க்கையிலையும் அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அவள் என்ன மைண்டில் இருக்கான்னு தெரியாமல் கல்யாணம் பேசி முடித்தோம். அதுவும் தப்பாக போய் முடிஞ்சிருச்சு. என்னமோ தெரியல, நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்ல விதமாக வராது போல இருக்கு. அவங்களா விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. செந்திலும் நம்ம கதிரும் அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு. கதிர் என்ன விருப்பப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒவ்வொரு விதமாக கல்யாணம் ஆச்சு. குழலிக்கு ஒரு மாதிரி ஆச்சு, சரவணனுக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதான் சொன்னே அத்தை, அரசியை கேட்டுக்கலாம் அப்படின்னு அரசியை கூப்பிடுறாங்க. அரசியை கேட்கறதுக்கு என்ன இருக்குது, அரசியை குமாருக்கெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது அப்படின்றாரு கதிர். பெரியவங்க பேசி முடிவெடுக்கட்டுமேப்பா அப்படின்றாங்க. ஒரு அண்ணனா அரசு விஷயத்தில் எது பேசுகிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குது அப்படின்றாங்க. நான் உரிமை இல்லைன்னு சொல்லலை, பெரியவங்க பேசட்டும், இல்லாட்டினா உங்கள் அப்பா சொன்ன மாதிரி அரசி முடிவெடுக்கட்டும் அப்படின்றாங்க. அரசி முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு தான் ஏற்கனவே பழனிக்கு தெரியுமே, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் இப்போ பாண்டியன் அரசியை கூப்பிட்டாங்க. அரசி வரும்போது அவங்க ரொம்ப கேஷுவலாக வராங்க. அம்மாச்சி எப்படி இருக்கீங்க, எத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேஷுவலாக பேசுகிறாங்க. இப்போ அரசி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உங்க அம்மாச்சி தான் ஆசைப்பட்டாங்க, அதை நான் நேரடியாக உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். கேட்கட்டுமாப்பா அப்படின்றாங்க. சொல்லுங்கப்பா அப்படின்னு. உன் மாமமையன் குமாரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உன் அம்மாச்சி ஆசைப்படுறாங்க. உன் விருப்பம் என்னப்பா அப்படின்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. முடியாதுன்னு சொல்ல அரசிமா அப்படின்றாரு கதிர். இங்கே பாருப்பா, யார் சொல்கிறத பற்றி நீ யோசிக்காத, உனக்கு என்ன தோணுது அதை சொல்லு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் இந்த விஷயத்தில் நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், உன் முடிவை நான் மதிக்கிறேன் அப்படின்றாரு பாண்டியன். அப்பா இல்லைப்பா, நான் குமாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவிலே இல்லை. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவன் மேலே எனக்கு எந்த விருப்பமும் இல்லை அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்துல அரசி சொன்னது 100க்கு 100 உண்மை. குமார் அரசியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எந்த ஒரு விஷயமும் பண்ணினதில்லை. அட்லீஸ்ட் நல்லவனா வெளியே நடிக்கிறாரே தவிர நிஜமாவே அவர் நல்லவரா மாறினதே கிடையாது. இது வரைக்கும் அவங்க அப்பா சொல்றதை கேட்டு எல்லா விதத்திலையும் கெட்டவராக தான் வாழ்ந்துட்டு இருக்காரே தவிர அரசிக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக எதுவுமே அவர் பண்ணினதில்லை. அந்த மாதிரி ஒரு மனுஷனை எப்படி ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும்னு இருக்கு. அதான் அவளே சொல்லிட்டா, இல்லாத நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது, இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னும் உங்க பேரங்கிட்ட சொல்லிடுங்க. சும்மா தேவையில்லாம என் பிள்ளைய தொந்தரவு பண்ணக்கூடாது, அவன் சொல்லிதான் நீங்க உங்க பேரனுக்காக இங்க கேட்க வந்திருக்கீங்கன்னு எனக்கும் புரியுதுன்னு. ஆமா மச்சான், நீங்க ஆத்தாவை தப்பா எடுத்துக்காதீங்க, அவன் தான் வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தான். சரி நம்மளாச்சும் ஒரு முடிவு எடுப்போமேனு ஆத்தா இங்க வந்துருச்சு. நான் சொன்னேன், ஆத்தா தான் கேட்கல அப்படின்றாங்க. இதனால என்ன இருக்கு, பேசுனதுனால தானே இப்போ என்ன நடக்குது, யார் யார் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, இந்த விஷயத்த பத்தி இனிமே பேச வேண்டாம் அத்தை அப்படின்னு அவர் கடை கிளம்புறாரு. வாமா சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு கோமதி கூப்பிடுறாங்க. இல்லைம்மா வேணாம், நான் அப்புறம் வரேன், இப்போது நான் வந்திருக்கக்கூடாது, இதை பேசியிருக்கக்கூடாதுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி வருத்தமாக போகிறாங்க. என்ன பண்ணுறது, அவங்க வருத்தப்படுறாங்கங்கிறதுக்காக அரசிக்கு பிடிக்கலனாலும் கல்யாணத்தையா பண்ணி வைக்க முடியும்னு இவங்க பேசிக்கிறாங்க. அங்கே போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பழனி நம்ம குமார்கிட்ட சொல்லிடுறாங்க. உன்னால் ஆத்தா அசிங்கப்பட்டது தான் மிச்சம், உனக்கெல்லாம் அவங்க பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியும் நீ தேவையில்லாமல் போய் கேட்டு அசிங்கப்பட வச்சுட்ட ஆத்தாவை அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் அந்த பிள்ளை பின்னாடி சுற்றுறது, அந்த பிள்ளை பற்றி பேசுகிறதெல்லாம் வேண்டாம், உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கடைக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம அரசி காலேஜ் போயிட்டுருக்காங்க. அப்போ எதர்ச்சியா நான் சொன்ன விஷயமா உங்கள் அப்பா கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு அந்த கார்த்திகேயன் வந்து பேசுகிறாரு. இல்லை நான் பேசணும், வீட்டில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சா, அதனால நான் இதை பத்தி பேசல, சாரி, நான் சீக்கிரமா அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம குமார் பாத்தீங்கன்னா வழியில நின்றுட்டு இருக்காங்க. அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது, என்னடி கண்டவங்க கூட நின்று பேசி சிரிக்க முடியுது உன்னால, தாய் மாமன் பையன் நானு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா, அவனை விட எந்த விதத்துல நான் குறைச்சலா இருக்கேன் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாரு, தேவையில்லாம அவங்க கூட எல்லாம் உன்னை கம்பேர் பண்ணிக்காத, நீ ரொம்ப ரொம்ப மோசம், அவரெல்லாம் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டவெல்லாம்
தான் உனக்கு நல்லவன், நான் கெட்டவனா அப்படின்னு. ஆமா, நீ கெட்டவன் தானே, கொஞ்சம் அழகா இருக்க அப்படிங்கிற திமிரா என்னை விட வேற எவனையாவது நீ கல்யாணம் பண்ணிட முடியுமா, நான் விட்டுருவேன்னு நினைச்சியா அப்படின்னு கோவமா போக உடனே அங்க கார்த்திகேயன் வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, தனியா இருக்கிற பொம்பளை பிள்ளை கிட்ட இப்படிதான் பேசுவியா அப்படின்னு சண்டை வந்துடுது. அவங்க 2 பேரும் முட்டி மோதிக்கிற சமயத்துல கரெக்டா பாண்டியன் வந்து நம்ம குமார நெஞ்சிலே ஒதுக்கிறாரு. அவர் கீழே போய் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. குமார் பயந்து நடுங்கிறாரு. என்ன இருந்தாலும் அவரை பார்த்தாலே கொஞ்சம் பயம்தான் இவருக்கு. இப்போ உடனே போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணுங்க தம்பி அப்படின்னு கார்த்திகேயன் கிட்ட சொல்றாரு பாண்டியன். அவருமே கால் பண்ணிடுறாரு சட்டுன்னு. தேவையா இதெல்லாம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்காங்க அரசி. போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. இந்த விஷயம் எப்படி தெரியும்னு தெரியல, நம்ம சக்திவேலும் அங்க வந்துடுறாரு. அவர் வரும்போதே என்ன நடக்குதுங்க, என் பிள்ளையை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ்காரங்க வந்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அரசி. யார் சொன்னா என்ன, என்ன உனக்கு என் பையனை விட இன்னும் அழகான பையன் கிடைச்சிருவானா, அப்படி என்ன கோடீஸ்வரனை உன் அப்பா பார்த்து கட்டி வைக்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்றாங்க. நான் என்ன பார்க்குறது, தோ இங்கே நிற்கிறான் பாருங்க, இவன் தான் என் பொண்ணோட மாப்பிள்ளை. இவனை விட ஒரு நல்ல பையனை எங்கேயும் தேடி பிடிக்க முடியாது. இவன் வயசுக்கு இவன் எவ்வளோ அழகான பிஸ்னஸ்லாம் பண்ணி எவ்வளோ நல்ல ஒரு பிள்ளையா வாழ்ந்துட்டு இருக்கான் தெரியுமா, இவன் தான் என் மாப்பிள்ளை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எப்போ அரசி உனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பிடிச்சிருக்குதுப்பா அப்படின்னு அரசியும் சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல பிடிக்கலன்னு சொல்லி பாண்டியனை அவமானப்படுத்த வேண்டான்னு, ப்ளஸ் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை, படித்து வேலைக்கு போகணும்னு தான் அவன் நினச்சிட்டு இருக்காங்க. தனியாக பேசிக்கலாம் அப்பா கிட்ட அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அதையும் சொன்னாங்க. பார்த்தீங்கல்ல என் பிள்ளை நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான், ஆனால் நீங்கள் அப்படியா, உங்கள் பையன் நீங்கள் சொன்னதையும் செய்வான் சொல்லாததையும் செய்வான், ஆனால் எல்லாமே தப்பாக தான் இருக்கும், உங்கள் புள்ள மாதிரி உங்களை மாதிரி தானே உங்கள் புள்ள இருப்பான் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு. எப்போ அரசி நீயே சொல்லுப்பா அப்படின்றாங்க. நான் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தேன், என்கிட்ட வந்து எங்கள் வீட்டில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வச்சு நீ என்ன பெரிய அழகியா, என்னை விட வேற எவனையாவது நீ கல்யாணம் பண்ணிட முடியுமா அப்படின்னு மிரட்டினாங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே எங்கள் வீட்டில் எனக்கும் இவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி எங்கள் அம்மாச்சி பேசினாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தெளிவாக சொல்லிட்டாங்க, நானும் சொல்லிட்டேன் என்னோட முடிவை. திரும்பவும் வழி மறிச்சு என்கிட்ட கலாட்டா பண்றாங்க. இவர் மேல நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கேன், ரொம்ப ஓவரா என்ன ஹரஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கும்போது கார்த்திகேயனும் ஆமா சார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்ணால பார்த்து சாட்சியும் இருக்கு, இதுக்கு மேல என்னால் எதுவும் பண்ண முடியாது சார், நீங்க நினைச்சீங்க உங்க பையனை எப்படியாவது காப்பாற்றிட முடியும் இந்த பிரச்சனையில இருந்து அப்படின்னு. ஏற்கனவே இந்த கேஸ் போயிட்டு இருந்துச்சு தானே, நீங்க அதுக்காக தானே எனக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சக்தி கிட்ட கேட்குறாங்க. ஓஹோ, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உனக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுது. சார் இங்க பாருங்க, நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் நீங்கள் எடுக்கல அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து எங்கே போகணுமோ அங்கே போவோம், இந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் கொடுத்தே தீருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்திவேல் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த போலீஸு குமார போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் பயங்கர கடுப்பாக நம்ம சக்தியை முறைச்சிட்டு இருக்காங்க. சக்தி சொல்கிறாரு, இன்னும் 24 மணி நேரத்தில் அவனை வெளியே கொண்டு வர்றது எப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் அதோட உங்கள் எல்லாரையும் விட்டுடுவேன்னு நினைக்காதீங்க. இவ பெரிய பேர் அழகின்னு தானே என் பையனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், எப்படியாவது இவளையே என் பையனுக்கு நான் கட்டி வைக்கிறேன், உன்னால் முடிஞ்சா குமாருக்கும் அரசிக்கும் நடக்க இருக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து பாடுறா அப்படின்னு சொல்லி சக்திவேல் பாண்டியன்கிட்டயே சவாலை விட்டுட்டு அவர் பாட்டு கோவமாக போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஒருவேளை நம்ம சக்தி சொன்ன மாதிரி குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடந்துருமா, இல்லை பாண்டியன் சொன்ன மாதிரி கார்த்திகேயனுக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.